அந்த ரங்கம் மாமுனிவர் ஓதும் சங்கம் மாமுனிவர் பிராண லிங்கம் தெய்வரது தேவி தெய்வ குண பாவி தெய்வ செங்காவி தெய்வமன சஞ்சீவி அந்த சஞ்சீவி மூளையை விட பேரழகு உழைத்தவன் பார்க்கும் பொழுது என் மனசு எப்படி தெரியுமா அப்படி படாகி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் சந்தோஷமாக அப்படியாங்க. இருந்தாலும் இத்தருவாயில் உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய மனமும் மாறிவிட்டது. உண்மைதான் அத்தான். என் அருகே நீ இருந்தால் உலகமெல்லாம் மாறுவது.
இருந்தால் உலகமெல்லாம் மாறுவது. மனம் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த சந்தோஷமான நேரத்திலே உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன். அப்படியா? ஆமா. இறங்கி அப்பேற்பட்ட சந்தோஷமான செய்தி என்னங்க? இந்த பூமியில ஒரு தட்டாகவும், இந்த பூமி ஒரு தட்டாகவும், வானமே ஒரு பூச்சக்கர குடையாகவும், பிரம்மனுடைய 4 வேதங்கள் 4 வளையமாகவும், வானத்திலே இருக்கின்ற நட்சத்திரங்கள் விண்மீன்கள், அப்படியா? அது சங்கிலியாகவும் கலைமகள் மலைமகள், அலைமகள் மலைமகள், இவர்கள் இருவரும் பதுமையாகவும் நமக்கு குழந்தையாக அந்த ஈசனே வந்து உன்னுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும். அத்தனா அத்த அத்த அந்த கலையில் வந்திருக்கும் ஆண்டவாயின் வாணி இப்படி அழிந்து போனது பாவிலானின் செய்தி. ஐயா அத்தா பாவி நான் என்ன செய்வேன் அத்தா அத்தனா சுவாமி குறையே இந்த வளத்திற்கு பரிகணிக்கக்கூடிய பறவை என்னுடைய வயிற்றில் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று இமாச்சலம் சென்று அந்த ஈஸ்வரன் நேரில் சந்தித்து இப்பேற்பட்ட வரத்தை பெறப் போகிறேன் என்று இந்த உலகத்திற்கு பரிகணிக்கக்கூடிய கர்த்தன் எனது வயிற்றில் பிள்ளையாக பிறந்தால் இந்த உலகமே அழிந்து விடுமே அத்தான். அப்பேற்பட்ட குழந்தை நமக்கு வேண்டாங்க. இந்த பாவி நான் காலம் முழுவதும் மலடியாகவே இருந்து விடுகின்றேன் அத்தான். அத்தான் சரியோமா சரியோ வாதே நீ செய்வது சரியோ வாதே செய்வது நாதா அத்தா
இருக்கின்றாய் உன்னுடைய பாதத்தை பிடித்து கேளுங்கத்தான் அப்பேற்பட்ட குழந்தை நமக்கு வேண்டாங்க படித்தவள் தானே எல்லாம் பண்பு தெரிந்தவள் தானே எதற்காக கணவன் உரைக்கிறார் என்பது உனக்கு புரிந்திருக்கிறது அல்லவா? மலடி மலடி என்று அழைத்தவர் உன்னை சுட்டி காட்டி பேசவிடுது. இவள் என்ன பாவத்தை செய்தாலோ இவளுடைய மடி வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கவில்லையே என்று பார்ப்பவர்கள் அனைவரும் உன்னை கேவலமாக பேசும்பொழுது நீ தெய்வத்தை நின்றுவே, கட்டிய கணவனை நின்றுவே, சொல்பவர்களையும் வருத்தப்படுவேன். எல்லாம் தெரிந்த நீ மறுத்து பேசலாமா? வேண்டாங்க. அந்த ஈசன் எனக்கு மகளாக இருந்தால் அவளை தாளாற்றுவதற்காக தான் இந்த பூமி ஒரு தட்டம், இந்த பூமி ஒரு தட்டாக, வேண்டாங்க ஆகாயமே ஒரு துணையாக, பிரம்மன் கரத்திலே இருக்கக்கூடிய 4 வேதங்கள் 4 வளையுமாக, வானத்திலே இருக்கின்ற விண்மீன்கள் நட்சத்திரங்கள் சங்கிலியாக அந்த ஈசனே எனக்கு பிறக்க வேண்டும் என்று நான் வரம் பெறப் போகிறேன். வழி அனுப்ப முடியுமா? முடியாத தேவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் தங்களுக்கு வரத்தை கொடுத்து விட்டு பிறகு உங்களையே அழித்து விடுவார்களே. நீங்கள் சொல்ல வேண்டாம் தானுடைய வார்த்தை கேளுங்கள். ஐயோ கொஞ்சம் மனம் இறங்காதா கொஞ்சம் மனம் இறங்காதா எத்தன் கோலத்தின் நிலை புரியாதா பகை போல் தெரியும் பல நாள் பட நாளது புரியும்
அந்த ஈசனை எனக்கு மகனாக விளக்க வேண்டும் என்று நான் வரப்பெற்ற வருகிறேன். அது வரையில் சந்தோஷமாக இரு. ஐயோ வேண்டாம் வேண்டி வார்த்தை கேளுங்கத்தா. முடியாது. அத்தா என்னுடைய வார்த்தை கேட்காமல் நான் இமாச்சலம் சென்று ஈசனை நேரில் சந்தித்து அந்த ஈசனை என்னுடைய வயிற்றில் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று வரத்தை கேட்க போகிறேன் வருகின்றாகி. இந்த உலகத்திற்கு பரிகலக்கக்கூடிய பரமன் என்னுடைய வயிற்றில் பிள்ளையாக பிறந்து விட்டால் இந்த உலகமே அழிந்து விடுமே. என்னுடைய வார்த்தை கேட்காமல் நீங்கள் இமாச்சலம் சென்று விட்டீரே அத்தா. நீங்கள் இல்லாத அரண்மனையில் இந்த பாவி நான் தன்னும் தனிமையில் எப்படி வாழப் போகின்றனோ, உங்களுடைய முகத்தை பார்க்காமல் நான் எப்படி இருக்க போகின்றனோ அண்டவா. அம்மா இந்த பாவி நான் பெண்ணாக இதற்கு இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். தாயி இந்த உலகத்திலே உயிரோடு இருந்திருந்தால் நீ பெற்றெடுத்த மகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். அம்மா அம்மா நான் இப்படியெல்லாம் துன்பப்பட வேண்டும், எப்படியெல்லாம் அவதிப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் தனியா தவிக்க விட்டு சென்று விட்டீரே தாயே. அண்டவா என் பொன்னான மன்னன் போனது எங்கே, எனக்கு பொல்லாத காலம் நடக்குது இங்கே. பொன்னான மன்னன் போனதும் இங்கே, எனக்கு பொல்லாத காலம் நடக்குது எங்கே. பொன்னான மன்னன் போனதும் இங்கே, எனக்கு பொல்லாத காலம் நடக்குது இங்கே. பறவைகள் வாழ அதற்கொரு கூடு, சிறு நத்தைகள் வாழ முதுகினில் ஓடு. பறவைகள் வாழ அதற்கொரு கூடு, சிறு நத்தைகள் வாழ முதுகினில் ஓடு. மனிதர்கள் வாழ தனித்தனி வீடு, மனிதர்கள் வாழ தனித்தனி வீடு. மனிதர்கள் வாழ தனித்தனி வீடு. மங்கை நான் வாழ எனக்கு இது நாடு. பொன்னான மன்னன் போனதும் இங்கே, எனக்கு பொல்லாத காலம் நடக்குது இங்கே. நான் பலமுறை எடுத்துரைத்தேனே, என்னுடைய வார்த்தை
வார்த்தை கேட்காமல் என்னுடைய கணவர் இமாச்சலம் சென்று விட்டார். இருந்தாலும் என் கணவர் நல்ல முறையில் வர வேண்டும் என்று அந்த அன்னை ஆதிபராசக்தி தாயை நான் வணங்கிக் கொண்டிருக்கின்றேனே. அம்மா ஆதிபராசக்தி சபையோர்க்கு அடியான் முதல் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரும் காத்து ரட்சிக்கட்டும். 33 தேவர்கள் 46 ரிஷி கூட்டங்களுக்கு தலைவனாக கற்பக விருட்சகம், ராமதேனு, ஐராவதம், சங்கநதி, பத்மநதி, பூச்சக்கர குடை, நல்ல யானை, ஆயுதம் கருத்தில் தாங்கி அரம்பை, ஊர்வசி, ஜானகை, திலோதமை நாட்டியமான தேவர்க்கெல்லாம் தலைவனாக தேவ இந்திரன் என்பதோடு இந்த பொன்னுலகத்தை சீரம் சிறப்புடன் ஆட்சி செய்து கொண்டு வருகிறேன். அனுதினமும் அதை காலையில் எந்திரித்து காலை கடனை முடித்து தேவனுடைய நலனை விசாரிக்க அவளோடு இருக்கின்றேன். எனக்கு முன்னதாக வர வேண்டிய தேவ மாதிரியை காணவில்லையே. கேட்டனா வந்தானுங்க, 2 பேரும் பாட்டு பாடினானுங்க, 2 குதி குச்சானுங்க. எனக்கு மாலை போற மாதிரியே போட்டு அவங்க போட்டுக்கிறீங்க. அந்த மாலை கேட்டடா மாலை சின்ன சந்தேகம். வர வர உடைய நட்ட உடை பாவனை எல்லாமே மாறினே வருது. ஐயோ இந்த மாலை யார் கொண்டு வந்தீங்க? இந்த பொன்னுலக வேதனைக்கு மாலையை சூடாமல் நீங்க ஏமாட்டீங்களா? என்னடா அர்த்தம் இது?
வசதியா இருக்கும். அது தப்பான போதும் நிறுத்துக்கள். ஏன்? குறிச்சி விளையாடுங்கள் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அழைத்து கொடுத்தாயா? மாமனா மச்சானா நெடு வாழை அரவம். சொன்னாலும் ஏய். ஆமா என்ன இது வரும்போது ஆட்டலுடன் பாட்டல் பாட்டலுடன் ஆட்டல பிரசன்ட் சார் ஓட்டா எவ்வளவு பேர் போட்டாங்கள புடிங் கணேஷ்டா ஏய் அடிய ஒழுங்கா அடிடா பர்றா எங்க எவ 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 நல்லா ஆம்பளை மாதிரி அடி நான் கடாய கையில் எடுத்து ஜல்லி கரண்டிய பையில் எடுத்து ஆடி வட சுட என்ன ஆமா என்ன ஒரு தேவேந்திரவும் மதிக்கல நான் மாடு மேற்படா நானு சிரித்து வாழ வேண்டும் உழைத்து வாழ வேண்டும் இதற்காகத்தான் மனிதன் எப்பவுமே வாய் விட்டு சிரிச்சாதான் ஆதிவாதி சிரிக்க போவான் நீ தானே ஆமா என்ன பண்ணி சரியா ஏய், புறா. எதற்காக தெரியுமா எதற்காக அடுத்தமா இந்த தேவ சபைக்கு எனக்கு முன்னாடி வர வேண்டும் என்றானே வருவதற்கு என்ன கால தாமதம் ஐயா உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன் ஓட்டத்தை ஓடி வந்தேன் எதிர்க்க வந்த ஒரு முண்டை ஒரு முறை முண்டியா வந்தா முண்டை சின்ன மாதிரியே உட்காந்துங்கிறாங்க அவ முகத்துல என்னைக்கு முடிகிற ரத்த காவு ரணகாவு தான் எனக்கு ஆமா எதிர்க்க வந்த ஒரு முண்டை முண்டை. அவளுக்கு எனக்கு சரியான சண்டை சரியான சண்டை எடுத்தம் பாரு என் இரும்பு குண்டை எங்க இருக்கு? AK-47 உள்ள வச்சுக்கிறேன் எடுத்த இரும்பு குண்டை இரும்பு குண்டை. கொஞ்சிதாவ மண்டை நான் சின்ன ஓரமா போய் உண்டை. என் மொண்டாச்சி தார தார. ஓட்டா பாரு சோற அதுல உத்தரம் பாரு மோர சாத்து புத்தனை ஏற ஏற. அந்த பக்கம் இந்த பக்கம் கோர கோர. நடுப்புறம் அம்மா இந்த பெரிய பாறை யார் அம்மா அங்க நட்டு வச்ச பாறை அழித்து புடிச்ச ஏற ஏற. உச்சுக்கு மாயா மாற ஆ. நான் என்ன சொல்ல வேற டேய், 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 டேய். அவனுக்கு இல்ல இங்க வாங்க அவனுக்கு இல்ல நீ வரும்போது முண்டை மடமா பாக்குறான் வந்தாச்சு போய் இறங்க மொத்த பேரும் நம்ம தானே பாக்குறோம் அவனுக்கு இல்ல ஏய் இதுதான் கால தாமதம் என்னதா என்ன கால தாமதம் என்னதா என்ன தேவா என்ன தேவா என்ன கேட்டா வருவதற்கு என்ன கால தாமதம் ஐயோ இதையா கேக்குற ஆ, வாங்கின ஒரு புது வாட்சி வாச்சி அதுல படிஞ்சுதான் 4 தூசி அந்த தூசி பஞ்சிச்சு அதை ரிப்பேர் செய்யாது மேல வந்த வாசி யாருக்கு கரையே கிடையாதா அங்கதான் நல்லா செய்வாங்க அந்த வாச்சி அந்த வாசி ஆ. அங்க நின்று இருந்தா ஒரு தாசி தாசினா தேவடியா தானே நின்று இருந்தா ஒரு தாசி தாசி. அவன் மேல காதல் வலிய வீசி ஏடா போய் தாசி மேலே காதல் வந்து சொல்லுங்க ஐயோ அங்கதான் வருது அங்கதானா வருது ஆ. அங்கதானா கொண்டு போய் அழிக்கிறீங்க அங்க தாங்க 1050 ரூபாய் கட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போன மெரினா பீச் இங்கிருந்து மெரினா பீச்சே போயிட்டேன் அங்கதான் ஃப்ரீயா இருக்கும் ஆ, கூட்டிட்டு போன மெரினா மெரினா பீச் எச்சமோ என்னப்பா எச்சமோ என்ன சொல்லலாம்? அங்க என்ன நடந்திருக்கு கொஞ்சம் யோசியா யாரு நீயும் அந்த தாசியும் போனது அந்த மெரினா பீச்சும் உங்க 2 பேருக்கும் என்ன நடந்திருக்கு அதெல்லாம் யோசிக்கணும் என்ன நடந்திருக்கா என்ன நடந்திருக்கா உனக்கு நடந்தது எனக்கு ஏன் கதை உனக்கு அப்புறம் தெரியும் அறியாத வயசுல அறியாத வயசுல எங்க அப்பா சொன்னாரு அப்பா, ஆ, என்ன நடந்தது என்ன நடந்தது சுண்டலை வாங்கி கொடுத்துட்டு இவன் தூங்கிட்டு இருக்கிறான் ஐஸ்காரன் தண்ணி போட்டாமா பீச்சில் சுண்டலை வாங்கிட்டு நான் தூங்கிட்டேன் ஐஸ்கார் தங்கி போட்டான் வேற என்ன ஏடா கால தாமதம் கேட்டா இது எல்லாமே காமெடி ஒன்றும் தெரியல புள்ள பேர் முடிக்கிறவனே வந்தான் அது கலை சீக்கிரம் தான் ஒரு பகுதி போகுது அப்படி இந்த பன்னுலகத்தை சீர சிறப்பு அப்படியே கதை தாங்க ஆமா உண்மையா சீர சிறப்பு வாழ்ந்து கொண்டு வருகிறேன் என்னுடைய ஆட்சியில் தேவர்கள் அனைவரும் நலமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்களா ஆமாங்க எந்த குறையுமே கிடையாது முறையிட்டு பார்த்தாலும் போய் என்பது காரணம் ஏனென்றா, ஏய், சூர
சம்மாரம் முடித்து அசுரர்கள் அனைவரும் வண்டியோடு எழுந்து விட்டார்கள். உண்மை. அன்று முதல் இன்று வரை தேவரானவர் நலமாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இருந்தாலும் அடிதினமோ இங்கு நடப்பது என்ன? தேவசபை கூடியது. அனுதினம் துதித்தோம் அவரேதான். அனுதினம் புகழ்ந்தோம் புகழேதான். கதியுடன் தள்ளங்கள் தகவனாட. எல்நாடலும் பாடும் இளமையிலே. ஆரம்பை ஊர்வசி நாட்டியமாட. அனுதினம் உள்புகழ் நாங்களும் பாட. தலங்கட தகரண தகரணாட. கதியன தலைகள் தகரணாட. இறைவாவா அனுதினம் துதித்தோம் அமரேதான். அனுதினம் புகழ்ந்தோம் அமரேதான். வாழ்க 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 நீங்கள் இன்னுமா என்று நலமாக வாழ வேண்டும் நினைக்கிறீங்க. தேவர்கள் ஒன்று கூறிவிட்டார்கள். கண்களுக்கு விருந்தளிக்க வேண்டும். ஏற்பாடு ஏற்பாடு. அம்மா, தேவலோக பார்த்தாயா? எல்லக்கண்ணு மேல நாய் உட்கார்ந்து பொண்ணு உலக வேண்டாம். தேவன் நமக்கு கொண்டு அப்படியா? நாட்டிய சபை ஆரம்பம். அப்படியா? எங்க எப்படி தெரியுமா? நீதானா?